மகிழ்ச்சி கல்வி வானொலி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் மோகனப்பிரியா. பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ் மொழி பாடத்திட்டம் 2ஆம் பருவம் அலகு 1. இதுக்கு முன்னாடி நாம் அலகு 1 திருக்குறள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது நாலடியார். நாலடியாரில் மெய்மை அப்படிங்கிற அதிகாரம்தான் இடம்பெற்றிருக்கு பாடப்பகுதியாக. நாலடியார் பற்றின சின்ன குறிப்பு பார்க்கலாம். நாலடியார் அப்படிங்கிற நூலை எழுதினது சமண முனிவர்கள். இவங்க மதுரை சுற்றி இருக்க பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. நாலடியார் எந்த மாதிரி நூலுன்னா திருக்குறள் போலவே அறநூல். இந்த நாலடியாரில் 400 பாடல்கள் இருக்குது. இதை அதனால் நாலடி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குட்டி திருக்குறள், வேளாண் வேதம், இந்த மாதிரி சில பெயர்கள் நாலடியாருக்கு இருக்குது. நாலடியாரோட பாவகை வெண்பா வகை. இந்த நாலடியார் நூலை அதிகாரமாக தொகுத்தது யார் அப்படின்னா பதுமனார் அப்படிங்கிற ஒருத்தர் தான். நாலடியாரோ முப்பாலால் தொகுக்கப்பட்ட நூல். அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களால் தொகுக்கப்பட்ட நூல் தான் நாலடியார். நாலடியாரில் அறத்துப்பாலில் 13 அதிகாரமும், பொருட்பாலில் 24 அதிகாரமும், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்களை கொண்டிருக்குது. மொத்தமாக 40 அதிகாரங்கள் நாலடியாரில் இருக்குது. 12 இயல்களை கொண்டது தான் நாலடியார். நாலடியார் என்ற நூலிற்கு உரை எழுதியவர் பதுமனார். இந்த நாலடியார் நூலில் உத்திரையர்கள் அப்படிங்கிற சிற்றரசர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இவங்களோட காலம் என்னன்னு பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது. 2 பாடல்களில் உத்திரையர்கள் பற்றின குறிப்பு காணப்படுது. இந்த நாலடியார் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். அவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு. நாலடியாருங்கிற நூலை சமண முனிவர்கள் தான் எழுதினதாக காணப்படுது. அது ஏன் அப்படின்றதுக்கான கதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா சமண முனிவர்கள் மதுரை சுற்றி இருந்த கிராமங்களில், மலை பகுதிகளில் வாழ்ந்தவங்க. அவங்க அங்கே பஞ்சத்தின் காரணமாக மதுரையில் தஞ்சம் அடைகிறாங்க. அங்கே மதுரை மன்னன் நல்ல சிறப்பான வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு அரசபையில் நல்ல பதவிகளும் வழங்கப்படுது. அப்படி இருக்கும்போது பல நாட்கள் கழித்து என்னாகுதுன்னா இந்த சமண முனிவர்களுக்கு ஒரு செய்தி தெரிய வருது. நம்ம ஊரில் எல்லா பஞ்சமும் தீர்ந்துருச்சு, நம்ம ஊர் செழிப்பாயிடுச்சு அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மதுரை ஆட்சி செய்கிற மன்னர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கணும், நாட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இவர் இவ்வளோ கண்டிப்பாக இருக்கிறத பார்த்துட்டு சமண முனிவர்கள் தன்னுடைய ஊர்களுக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போது 8000 சமண முனிவர்கள் இருந்ததாக கேள்விப்பட முடியுது. அப்படி இருக்க காலத்தில் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சமண முனிவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா மதுரை ஆண்ட மன்னன் கிட்ட நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் இந்த நாட்டை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை மன்னனை நினச்சி ஆளுக்கு ஒரு பாடல் பாடுறாங்க. பாடி தன்னோட இருக்கையில் வச்சுட்டு அவங்க இரவோட இரவாக நாட்டை விட்டு வெளியேறாங்க. அடுத்த நாள் அரசபைக்கு வந்த மன்னனுக்கு இந்த செய்தி தெரிய வருது. மன்னன் கடும் கோபத்தில் அங்கிருந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்த அந்த பாடல்களை எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா கோபத்தில் எடுத்துகிட்டு போய் அவங்களே இல்லை, அவங்க எழுதின பாடல் எதுக்கு அப்படின்னு வைகை ஆற்றில் வீசி எறிஞ்சிட்றாரு. அப்படி வீசி எறிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த 8000 பாடல்களில் ஒரு 400 பாடல்கள் மட்டும் கரை ஒதுங்குது. 400 பாடல்கள் மட்டும் கரை ஒதுங்குது. அந்த 400 பாடல்களை தான் தொகுத்து பதுமனார் இயல் அதிகாரமாக பிரித்து முப்பாலாக பிரித்து இந்த மாதிரி இப்போ இருக்க நாலடியாரை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நாலடியார் உருவானதுக்காக சொல்லப்படுற கதை. நாலடியார் பாடலுக்குள்ளே போகலாமா? நாலடியார் மெய்மை. பாடல் 1. இசையா ஒரு பொருள் இசையென்றல் யாருக்கும் வசையன்று வையத்து இயற்கை நசையழுங்க நின்றோடி பொய்தல்
நிறை தொடியி செய்நன்றி கொன்றாரின் குற்றம் முடைத்து. இந்த பாடலோட பொருள் என்னன்னா, ஒருத்தருக்கு கொடை கொடுக்கறது அப்படிங்கிறது வள்ளல் குணம். ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் ஒருத்தருக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையூட்டுற மாதிரி பேசிட்டு கடைசியில் தராமல் போகிறோம் இல்லையா, அது குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே நான் தரல, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடுறது நல்லது அப்படின்றது இந்த பாடலுடைய விளக்கம். அடுத்த பாடல் தக்காரும் தக்கவர் அல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, வேப்பங்காய் யார் தின்றாலுமே கசக்கும், தேவரே தின்றாலும் கூட வேப்பங்காய் கசப்பு தன்மையுடையதாக தான் இருக்கும். அதே மாதிரி வெல்லம் யார் சாப்பிட்டாலுமே இனிக்கும், நான் சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டாலும் இனிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு 2 டைப்பாக மக்கள் இருப்பாங்க. நல்லவங்க எப்போதுமே நல்ல வழியை பின்பற்றி எங்கே இருந்தாலும் நல்லது தான் செய்வாங்க. கெட்டவங்க எப்போதுமே கெட்ட வழியை பின்பற்றி எங்கே இருந்தாலும் கெட்டதை தான் செய்வாங்க. இந்த மனுஷங்களுடைய குணத்தை மாற்ற முடியாது. நல்லவங்க கெட்டவங்க 2 பேருமே அவங்கவுங்களோட குணத்துலேருந்து மாறுபட மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த நாலடியார் பாட்டுடைய பொருள் தெரிவிக்குது. 3வது பாடல் காலாடு போழ்தில் களி கிளைஞர் வானத்து மேலாடு மீனின் பலவராம் ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்க்குன்ற நாடே தொடர்புடையம் என்பார் சிலர். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருத்தர் செல்வந்தராக இருக்காங்க, பணம் நிறையா வச்சுருக்காங்கன்னா அவங்கள தேடி நிறைய உறவுகள் வரும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே அவங்கள தேடி வருவாங்க. சொந்தக்காரங்களும் அப்போ தான் வீடு தேடி வந்துட்டு போவாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கூட அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கூட யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த பாட்டுடைய பொருள். அடுத்த பாடல் 4வது பாடல் விடுவிழா வையத்து மன்னிய மூன்றில் நடுவன தெய்த இருதலையும் எய்தும் நடுவன தெய்தாதான் எய்தும் உழைப்பெய்து அடுவது போலும் துயர். இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, அறம் பொருள் இன்பம் ஆகிய 3 பொருள்களில் பொருள் அப்படிங்கிற நடுவில் இருக்கிறத தான் அதிகமாக எல்லாரும் விரும்புகிறாங்க. இந்த பொருள் சேர்க்க தான் இப்போ எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இந்த நடுவில் இருக்க பொருள் இருந்துச்சு அப்படின்னா அறம் இன்பம் அப்படிங்கிற 2மே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதே போல் அந்த பொருள் நடுவில் இருக்க பொருள் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா வறுமையில் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லன் இரும்பில் எப்படி உலையிட்டு காய்ச்சுறாங்களோ அது போல தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்றத, பொருள் இல்லாதவங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத இந்த பாட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாட்டு நல்லாவின் கன்றாயின் 4ம் விலை பெறுவும் கல்லாரேயாயினும் செல்வர் வாய் சொற்செல்லும் புள்ளீர போழ்தின் உளவே போல மீதாடி செல்லாவாம் நல்கூர்ந்தால் செயல். நம்ம இந்த ஊரில் இருக்க பசு மாடுகளில் நிறையா ஜாதி பசுக்கள் இருக்குது. அதில் உயர்ந்த ஜாதி பசுவாக இருந்தாலும் அது ஈன்ற கன்றுக்குட்டி எப்படி இருந்தாலுமே அது நல்ல விலைக்கு தான் போகும். அதே மாதிரி திருடர்கள் செல்வம் சேர்த்து வச்சுருந்தாலும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ சபையில் அதுதான் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே மாதிரி சின்னதாக ஈரம் இருக்க நிலத்தில் நம்ம எப்படி நம்ம உலருமோ
அது நல்ல பலனை கொடுக்காது இல்லையா? சின்னதாக ஈரம் இருக்க நிலத்தில் உழுதோன்னா அதுக்கு நல்ல பலன் கொடுக்காது இல்லையா? அதே போல தான் வறியவர்கள் அப்படின்னா பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நியாயமாகவே சபையில் பேசினாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத இந்த பாட்டு மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாடல், இடம்பட மெய்ஞானம் கற்பினும் என்றும் அடங்காதார் என்றும் அடங்கார், தடங்கண்ணாய் உப்போடு நெய் பால் தயிர் காயம் பெய்திடினும் கைப்பரா பேய் சுரைக்காயின் காய். இந்த பாட்டோட பொருள் என்னென்னா, பேய் சுரைக்காய் அப்படின்னு ஒரு சுரைக்காய் இருக்குது. அதில் நெய், பால், உப்பு, தயிர், பெருங்காயம் இந்த மாதிரி எல்லாமே போட்டு நம்ம கலந்து அந்த பேய் சுரைக்காயை சாப்பிட்டாலும் கூட அதனுடைய தன்மை எப்போதுமே மாறாது. அந்த சுரைக்காயுடைய தன்மை அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் அடங்காமல் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறவங்க எப்போதுமே நிறைய அறநூல்கள் படித்தாலும் கூட அவங்க அடங்கவே மாட்டாங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அப்படின்றதான் இந்த பாடல் வழியாக சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல், தம்மை இகழ்வாரை தாம் அவரின் முன்னிகழ்க என்னை அவரோடு பட்டது, புன்னை விற்ற பூங்கமல் காணல் வீங்கு நீர் சேர்ப்ப உற்ற பால யாருக்கும் உறும். இந்த பாட்டோட பொருள் என்னன்னா, காரணமே இல்லாமல் ஒருத்தர் நம்மளை இகழ்ந்து தாழ்வாக பேசினாங்க அப்படின்னா அந்த நேரத்திலேயே அவங்கக்கிட்ட மூஞ்சிக்கு நேராக நான் இப்படி பண்ணல அப்படின்றத நம்ம தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடணும். அப்படி சொல்லாமல், முன்கூட்டியே அப்படி அவங்கள்ட்ட சொல்லாமல் அவங்க பேசும்போதெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி அவங்கள பற்றி புறங்கூறுறது அப்படிங்கிறது, பின்னாடி அவங்கள பற்றி பேசுறது அப்படிங்கிறது மிகவும் தவறான செயல் அப்படின்றத இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. யார் நம்ம முன்னாடி அப்படி பேசினாலோ தைரியமாக அவங்க முன்னாடியே நான் இப்படி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திடணும் அப்படின்றத தான் இந்த பாட்டு மூலியமாக தெரிவிக்கிறாங்க. அடுத்த பாடல், ஆ வேறுறவன வாயினும் ஆ பயந்த பால் வேறுருவன அல்லவாம், பால் போல் ஒரு தன்மை தாகும் அறநெறி ஆ போல் உருவு பல கொள்ளல் இங்கு. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல வகையான கலரான பசுமாடுகள் இருக்கு இல்லையா நம்ம ஊரில், கருப்பு, செம்பட்டை, வெள்ளை, கருப்பும் செம்பட்டையும் கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறம், இந்த மாதிரி பல வகையான பசுமாடுகள் நம்ம ஊரில் இருக்குது. அதே மாதிரி அறம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான், பல வகையில் அறம் அப்படிங்கிறத செய்யலாம். பசுமாட்டோட பால் எப்படி, எந்த கலர் பசுமாடாக இருந்தாலும் வெள்ளை கலரில் தானே பால் வருது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம அறம் அப்படிங்கிறது எந்த வகையில் வேணாலும் செய்யலாம். நம்ம செய்கிறது அறமாக இருக்கணும். அறம் அப்படிங்கிறது ஒரே நிறம்தான், நம்ம செய்கிற வழிமுறைகள் தான் வேறு வேறு வழியில் இருக்கும் அப்படின்றத தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல், யார் உலகத்தோர் சொல்லிலார் தேருங்கால் யார் உபாயத்தின் வாழாதார், யார் இடையாக இன்னாத தெய்தாதார், யார் கடைப்போக செல்வம் உயிர்த்தார். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையில் பழிச்சொல் இல்லாமல் யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதே போல் தொழில் இல்லாமல் யாருமே வாழ்ந்திருக்க மாட்டாங்க. துன்பம் இல்லாமல் யாராவது இருப்பாங்களா? அப்படியும் இல்லை. துன்பம் இல்லாமல் வாழாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாருமே இல்லை. வாழ்நாள் முழுவதுமே பணத்தோட வாழ்ந்தவங்க யாராவது இருப்பாங்களா? அப்படி யாருமே இல்லை அப்படின்றதான் இந்த பாட்டு மூலிமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பாடல், தாஞ்சை வினையல்லால் தம்மோடு செல்வது மற்று யாங்கனும் தேரின் பிரிதில்லை ஆங்குத்தாம் போற்றி புனைந்த உடம்பும் பயமின்றே கூற்று கொண்டோடும் பொழுது.
யமதர்மன் நம்மளை நம்மளுடைய காலம் முடியும் போது அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, அப்படி கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு துணையாக வர்றது உயிர் மட்டும்தான். அந்த உயிர் நல்ல வினை செஞ்சுருந்தோம் அப்படின்னா தான் அந்த உயிருக்கு நல்லது. அந்த உயிருக்கே துணையாக அந்த நல்ல வினை தான் இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உடம்புக்கு மதிப்பு கொடுத்து, அழகுக்கு மதிப்பு கொடுத்து, நம்ம அழகு சேர்க்கறதுக்கு பலவற்றை நம்ம மூஞ்சியில் போடுறோம். அழகு சேர்க்கறதுக்கு பெண்களாக இருந்தால் அணிகலன்கள் பல போடுறோம். அதே மாதிரி ஆண்களும் இப்போல்லாம் அணிகலன்கள் கைக்கு, காதுக்கு இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க. அதே போல் துணிமணிகள் அப்படிங்கிறது கலர் கலராக எடுத்து நம்ம உடுத்திக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம என்னதான் உடுத்தியிருந்தாலும் கூட யமதர்மன் நம்மளை அழைச்சிட்டு போகும்போது உயிருக்கு துணையாக வர்றது அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம செய்கிற நல்வினை தான் புண்ணியமாக நமக்கு துணையாக வரும். இந்த உடம்பு நமக்கு துணையாக வராது அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மகிழ்ச்சி வானொலியுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் மோகனப்பிரியா. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.